அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 26/2/2024 திங்கக்கிழமைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் நிஃப்டி இது மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து குளோபல் கியூஸ் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.16% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இந்த கேண்டிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ரிவர்சல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மாதிரியே தெரியுது. ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக் வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லதே கிடையாது. ஸோ டவ் ஜோன்ஸில் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில்ஸ்டிக் ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா பையிங் ப்ரெஷர் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அது செல்லிங் ப்ரெஷராக கன்வெர்ட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து டவ் ஜோன்ஸில் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா எஸ்என்பியில் அந்த பையிங் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கூட வரக்கூட கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேண்டிலே ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இவ்வளோ பெரிய கேண்டில் வந்ததுக்கப்புறம் இந்த கேண்டில் வர்றது எஸ்என்பியில் ஓகே தான், ஏன்னா எஸ்என்பியில் பெருசாக பையிங்கே வரல. ஆனால் டவ் ஜோன்ஸில் பையிங் வந்து செல் ஆயிருக்கு. இது ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அடுத்து வந்து நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாஸ்டாக்லேயுமே பெரிய பையிங் வரல. உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கேண்டில் தான் வந்திருக்கு. எஸ்என்பி நாஸ்டாக் ஓகே, ஒரு நல்ல ரெட் கேண்டில். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய கேப் அப் ஆயிருக்கு. ஸோ பெரிய இது வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சம் கீழே வரது ஓகே தான். பட் டவ் ஜோன்ஸில் ப்ராஃபிட் புக்கிங்லாம் கிடையாது, உங்களுக்கு பையிங்கே வந்திருக்கு. பையிங் வந்து செல் ஆஃப் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் ஆர் கன்சாலிடேஷனை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து 13.75 அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% வந்து அகைன் கீழே தான் விழுந்திருக்கிறான். இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ கன்சாலிடேஷன் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்டு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.2 அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரிவர்சல் வந்திருக்கு. 4.3லிருந்து 4.2 வந்திருக்கான். இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிவர்சல் சைன் தான். ரிவர்சல் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஓகேங்களா? அடுத்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 76 ருபீஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிவர்சல் ஆகிருக்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் இருந்து. இதுவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட ஏடிஆர், இந்தியன் ஏடிஆர் வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, யூஎஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் ஸ்டாக்கோட ஏடிஆர் வந்து எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1.2% நெகட்டிவாக இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து 1% நெகட்டிவாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 0.7 நெகட்டிவ். விப்ரோ வந்து 0.5 பாசிட்டிவ். ஸோ ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ் மூணுமே நெகட்டிவாக இருக்குது. விப்ரோ மட்டும் பாசிட்டிவாக இருக்கான். ஸோ இப்போ வந்து இதுவே வந்து ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐசிஐசி பேங்க் வந்து பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஃப்ளாட்டு, இன்ஃபோசிஸ் லைட்டாக நெகட்டிவ், விப்ரோ வந்து நல்லா பாசிட்டிவ். அப்போது இந்தியன் ஏடிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்சம் மோசமாக தான் வந்து அங்கே யூஎஸில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டிக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க ஃப்ரைடேவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேஷன். அடுத்து வந்து இப்போது மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கான், எஸ்என்பி நெகட்டிவாக இருக்குது, நாஸ்டாக் நெகட்டிவாக இருக்குது, டாக்ஸ் நெகட்டிவ், ஃப்ரான்ஸ் நெகட்டிவ், லண்டன் நெகட்டிவ், நிக்கியும் நெகட்டிவ். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விடாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நெகட்டிவ் தான். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 222 230ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆக்சுவலி நீங்கள் ஓப்பன் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிட்ட ஓப்பன் ஆகிருக்கான். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 70-80 பாயிண்ட் வந்து கீழே விழுந்துருக்கிறான். ஸோ கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து ஒரு பெருசாக கேப் அப்லாம் இண்டிகேட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நிஃப்டியோட ஃபியூச்சரோட க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 228, இவன் இப்போ இருக்கிறது 227, விச் மீன்ஸ் உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரப்போகுது நிஃப்டியில். இப்போ வந்து நம்ம நிஃப்டியில் வந்து டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். எஸ், இது வந்து டெய்லி சிபிஆர். அடுத்து நம்ம வந்து டுமாரோ சிபிஆரை பார்த்துடலாம். எஸ், இவன் டுமாரோ சிபிஆர் வந்து வந்துருச்சு. டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசனிங் சிபிஆர் வந்து நிஃப்டியில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு அசனிங் சிபிஆர் ப்ளஸ் வந்து விர்ஜின் சிபிஆரும் கூடாது, அதை நான் உங்களுக்கு காட்டாமல் விட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க. இதாங்க வந்து நிஃப்டியில் வந்து நேற்று வந்த ப்ளூ லைன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபார்ம் ஆன சிபிஆர். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆருக்கு பக்கத்தில் கூட வரல. அதனால் சப்போஸ் இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து விர்ஜின் சிபிஆர் கிட்ட வருது அப்படின்னா அந்த விர்ஜின் சிபிஆர்லேருந்து ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக வந்து விர்ஜின் சிபிஆரை தொடாமலாம் இருக்க முடியாது. ஸோ இங்கே விர்ஜின் சிபிஆர்லேருந்து ஒரு ரிவர்சல் வருது அப்படின்னா நிஃப்டியில் வந்து அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அந்த விர்ஜின் சிபிஆரோட மேலே இருக்க அந்த டிசி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஆகிருக்க சிபிஆரோட மேலே, ஐ மீன் S1 கூட. ஸோ அப்போ S1 ரிவர்சல் ட்ரேட் நீங்கள் வந்து இன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிஃப்டியில் அது வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நான் இப்போ வந்து அந்த சிபிஆர் வந்து ஆஃப் பண்ணிடுறேன்.
ஹை ப்ராபபிள் அது S1 ரிவர்சல் வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு S2 ரிவர்சலாக கூட இருக்கலாம். ப்ராபப்ளி நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிவர்சல் ஆகாமல் அது இங்கே போய் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ எங்கேருந்து இன்றைக்கி வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா அதுதான் ஹை ப்ராபபிள் ட்ரேட். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஒன்று மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் வரணும். ஸோ இப்போ வந்து இவன் ஃப்ளாட் ஓப்பனிங் தான் காட்டுறதுனால ஒரு ப்ராப்ளி ஒரு 30-40 பாயிண்ட் கேப் டவுனாக கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி வரும்போது இந்த ரிவர்சல் ட்ரேட் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் எங்கே விழுந்தாலும் சரி. அது எல்லாமே தாண்டி இந்த வெர்ஜின் சீப்பரை வந்து ரொம்ப பெருசாக வந்து மார்க்கெட் உடச்சிருச்சுன்னு வைங்களேன், கீழே வந்துட்டுன்னு வைங்களேன், 22,060 கிட்ட வருதுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் டே எதிர்பார்க்கலாம், கீழே டவுன் சைடில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு 10% மட்டும்தான் இருக்குது. 90% ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ரிவர்சல் வரக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்து பார்க்கும்போது நிஃப்டியில் ரிவர்சல் ட்ரேட் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதை விட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 6.1க்கு மேலே போய் நல்லா டிசிசிவாக க்ளோஸ் ஆகுது, ப்ரீவியஸ் டே ஹைலாம் தாண்டி 22,300க்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவர்சல் ட்ரேட் ஒன்று இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே R1 ட்ரெண்டிங் ட்ரேட் இருக்குது. இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதே சேம் ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கும்போது உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலாம் வெர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகலைங்க. நிஃப்டி மட்டும்தான் ரிவர்சலுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ரெண்ட் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. பட் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சி நிறுத்தும் போது பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டிங் வந்து கீழே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலுமே அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரைஸுக்கு இடையில் இருக்க சிபிஆர் இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பெருசாக இல்லைனாலுமே இது கம்ஃபர்டபுளாக மேலே தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் S1 ரிவர்சல் ஆர் S2 ரிவர்சல் இஸ் பாசிபிள் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியோட ஃபால் அண்ட் ரிவர்சலை பொறுத்து பேங்க் நிஃப்டியுமே S1 கிட்டேயோ ஆர் S2 கிட்டேயோ ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுதான் இங்கே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே R1 தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் ப்ரீவியஸ் டே ஹையும் தாண்டி க்ளோஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரெண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மேலே பேங்க் நிஃப்டியில் எனக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% தான் இருக்குது, அதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ எங்கேயாவது மார்க்கெட் வந்து கீழே விழுது அப்படின்னா அந்த ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதர் அப்படி இல்லை அப்படின்னா கீழே ட்ரெண்டிங்குமே ட்ரை பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு S1 தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கிறா அப்படின்னா கீழே ஸ்பேஸ் இருக்குது, S2 வரைக்கும் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த S2 ட்ரெண்டிங் ட்ரேடையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வெர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆகாத ஒரே காரணத்தால் மட்டும்தான் சொல்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டியில் S1 ரிவர்சல் ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா S1லேருந்து ட்ரெண்டிங் S2 வரைக்கும், அப்படி இல்லைனா S2 ரிவர்சல், இந்த 3 ட்ரேடை நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் செலக்ட் இண்டெக்ஸை பற்றி பார்த்தலாம். மிட் செலக்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு, அது ஒரு நேரோ சிபிஆரும் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது மிட் கேப்பில் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா மிட் கேப் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிபிஆர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு வெர்ஜின் சிபிஆர் தான். அப்போது ப்ரைஸ் வந்து சப்போஸ் இன்றைக்கி மிட் கேப்பில் வந்து இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக மிட் கேப்பில் ஒரு ரிவர்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மிட் கேப்பும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு 1% கீழே விழுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப குறைவுங்க. ஸோ ஆல்ரெடி அவன் மேலே தான் இருக்கான். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு S1 ரிவர்சலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது S2 ட்ரெண்டிங்குமே நீங்கள் S1 ட்ரெண்டிங்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுமே ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். ஏன்னா வெர்ஜின் சிபிஆர் கீழே இருக்கிறதுனால இவ்வளோ தூரம் கீழே வந்தால் கூட இங்கேருந்து ரிவர்சல் ஆகிக்கலாம்ல. அப்போது நேரோ சிபிஆர் வந்தனாலே மார்க்கெட் மோஸ்ட்லி ட்ரெண்ட் ஆயிரும். மிட் கேப் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் வந்திருக்கு. அது இப்போ இருக்க ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் ட்ரெண்ட் ஆகலாம், கீழேயும் ட்ரெண்ட் ஆகலாம், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எப்போவுமே வந்து மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் நிஃப்டிக்கும் இல்லை பேங்க் நிஃப்டிக்கும் பெரிய அளவில் சம்பந்தம் இருக்காது. ஸோ இவங்க வந்து கேப் டவுனாலுமே இவங்க கேப் அப் ஆகிலாம் கீழே வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து R1 ரிவர்சல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். R1லேருந்து கீழே S1 வரைக்கும் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிபிஆர் பெரிய நேரோ சிபிஆருங்கிறனால பெரிய சப்போர்ட்டை கொடுக்காது. ஸோ R1 ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு வந்து S1 ட்ரெண்டிங் ட்ரேடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெர்ஜின் சிபிஆர் வரைக்கும் அதுக்கு கீழே வந்து நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா வெர்ஜின் சிபிஆர் வந்து கண்டிப்பாக ரிவர்சல் வந்துடும். அதையும் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு S1 ட்ரெண்டிங் ஒன்று, R1 ரிவர்சல் ஒன்று, அவ்வளோதாங்க. ஏன்னா இந்த வெர்ஜின் சிபிஆர்லாம் மிட் கேப் நிஃப்டி வந்து இப்போ இருக்கிற க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து இந்த வெர்ஜின் சிபிஆர்லாம் தாண்டி போயிட்டு 1.5%க்கு அப்புறம் கீழே போயிட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது. அப்போது மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒன்று வந்து S1 ட்ரெண்டிங், அப்படி இல்லை அப்படின்னா R1 ரிவர்சல் ஆர் S1 ரிவர்சலுக்கான வாய்ப்புகளுமே இங்கே இருக்குல்ல. இப்போ வந்து நிஃப்டி வந்து ரிவர்ஸ் ஆகுது, வெர்ஜின் சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா சேம் மிட் கேப் செலக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ S1 ரிவர்சல் ட்ரேடிங்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அடுத்து ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் சேனல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இப்போ இருக்குது.
ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது, ஃபர்தராக கீழே வரதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் பிவட் லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கன்சாலிடேட் ஆகிறதுனால இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது வரும். அது எதிர் மேலே வரலாம், கீழே வரலாம். எவ்வளோ நாள் கன்சாலிடேட் ஆக போகுது, எப்போ பிரேக் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் ஜோன் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்கும். எப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த 21,950 அப்படிங்கிறத வந்து டெசிசிவாக கீழே ஒரு 15 மினிட்ஸில் தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 21,450 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆல் டைம் ஹையை தாண்டி 15 மினிட்ஸில் டெசிசிவாக ஒரு க்ளோஸ் வைக்கணும். ஸோ இப்போ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது நேற்று ஃபார்ம் ஆனது தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2,300 கிட்ட இருக்குங்க. இந்த 300 தாண்டி எப்போ நிஃப்டி டெசிசிவாக 15 மினிட்ஸில் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலோட வந்து க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் தான் உங்களால் மேலே ஒரு ரேலி எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த கன்சாலிடேஷனுக்கு எய்தர் அப்சைட் பிரேக் அவுட் டவுன் சைட் பிரேக் அவுட் வந்து இந்த வாரத்திலேயே ஒரு 2-3 நாட்களே கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட மேலே இருக்க அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் தான், இன்னும் கிளியராக ஒரு ரிவர்சல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் ப்ரைஸ் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகணும், அப்படி இல்லைனா வந்து கீழே பிரேக் அவுட் ஆகணும். உங்களுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இதை தாண்டி 15 மினிட்ஸில் நல்லா ஒரு க்ளோஸ் அப்படிங்கிறது வைக்கணும். அதாவது ஒரு 47,300 தாண்டி டெசிசிவாக மேலே 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் நடந்தால் அவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே இந்த ட்ரெண்ட் லைன் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜோனுங்க. இந்த லைன் கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜோன் இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் வைக்கணும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ஸ்டே அன்றைக்கி நல்லா கீழே போச்சு, ஆனால் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ரிவர்ஸ் எடுத்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி கீழே நல்லா க்ளோஸ் வச்சு ஒரு 400க்கு கீழே போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு மார்க்கெட்லேயும் சரி இந்தியன் மார்க்கெட்லேயும் சரி ஒரு கன்சாலிடேஷன் மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் பெருசாக மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, பெருசாக கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இல்லை. ஸோ ஏதாவது பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம்.